சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகமே பரபரக்கும் இன்றைய முக்கிய செய்திகள். வளைகுடா நாடுகளின் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள கடுமையான சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை கையாள தவறிய மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. வெளியுறவு கொள்கையிலும் ஃபெயிலியர் மாடல் என்று சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து ஸ்டாலின் விளாசி பேசியுள்ளார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய போது மக்களுக்காக மேலும் உழைக்க காத்திருக்கிறோம் என்றும் திருப்பத்தூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழகத்துடன் சேர்ந்து கேரளா, மேற்கு வங்கம், அசாம் மற்றும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்கள் காத்திருக்கின்றன. இந்த 5 மாநிலங்களுக்குமான தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று வெளியிட்டுள்ளார். அதன்படி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதியும், அசாம், கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதியும், மேற்கு வங்கம் மாநிலத்துக்கான தேர்தல் 2 கட்டங்களாக ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 24 ஆகிய தேதிகளிலும் நடைபெறவுள்ளது. சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் கே. பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இஃப்தார் நிகழ்ச்சியில் அடிப்படை கொள்கையிலிருந்து அதிமுக விலகாது என கே. பழனிசாமி விளக்கத்துடன் தெரிவித்துள்ளார். வாக்காளர்களின் கவனத்திற்கு தேர்தல் நடத்தை விதிகள் சொல்வது என்ன என்பதை பின்பற்றுமாறு தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் 16வது சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் மே 10ஆம் தேதி முடிவடைகின்ற நிலையில் தமிழகத்தில் ஆண்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்து செல்லக்கூடாது. அமலுக்கு வந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள். தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் சட்டசபை பதவிக்காலம் வருகிற மே, ஜூன் மாதங்களில் முடிவுக்கு வருகின்றன. நேபாளத்தில் நடந்த சாலை விபத்தில் பொள்ளாச்சியை சேர்ந்த தம்பதி உள்ளிட்ட 3 ஆன்மீக சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் பொள்ளாச்சி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேபாளத்தில் கோர விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் உடல்களை மீட்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் உள்ளிட்ட 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதிகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று மாலை 4 மணிக்கு டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு வெளியான அடுத்த நிமிடமே சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. கவுன்சிலிங்கிற்கு போன் மூலம் அழைப்பதா? மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மீது அண்ணாமலை சரமாரி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணியிடங்களுக்கான தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறி தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுக அரசுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களில் உள்ள 824 சட்டமன்ற தொகுதிகளில் ஏப்ரல் மாதத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியான நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலானது. இதனால் முதல்வர் படம் அகற்றப்படும் என்ற தகவல் வெளியானது. தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்ட இபிஎஸ் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தும் நோக்கில் பல்வேறு முக்கிய குழுக்களை அறிவித்துள்ளார். நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மத்திய அரசுக்கு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியில் சலசலப்புகள் வெடிக்க தொடங்கியுள்ளன. தொகுதி பங்கீடு மற்றும் கொள்கை ரீதியான முரண்பாடுகள் காரணமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறும் சூழல் உருவாகியுள்ளது. பேராவூரணி பேரூராட்சியில் ஊழல் செய்ததாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பேராவூரணி பேரூராட்சி திமுக சேர்மன் சாந்தி, இவரது கணவர் உட்பட 7 பேர் மீது விஜிலன்ஸ் எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. என்டிஏக்கு எதிராக முழங்கிய தமிழ்நாடு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம். மேற்காசிய போர் காரணமாக எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு இந்தியா முழுவதும் உள்ள உணவகங்கள், வணிக நிறுவனங்கள் சரிவர இயங்க முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி மற்றும் திட்டங்களை வழங்காமல் வஞ்சிப்பதோடு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டையும் உருவாக்கி மக்களை ஒன்றிய அரசு அவதிக்குள்ளாக்கி வருகிறது. இத்தகைய தவறுகளை நடிகர் விஜய் எதிர்த்து கேட்பதில்லை என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சனம் செய்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலை கதிர்நாயக்கன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி கல்லூரி வளாகத்தில் நேற்று இரவு ஒற்றை காட்டு யானை புகுந்துள்ளது. கோவை சிஆர்பிஎஃப் முகாமிற்குள் புகுந்த காட்டு யானை சமையலறையில் அரிசி மாவை ருசி பார்த்த வீடியோ வைரலாகியுள்ளது.
தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆளும் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு விவகாரம் இன்னும் முடிவுக்கு வராமல் இழுபறியாகவே உள்ளது. எங்கள் தியாகத்தை புரிந்து கொள்ளுங்கள், தொகுதி பங்கீட்டில் தோழமை கட்சிகளுக்கு செல்வ பெருந்தகை பதில் தெரிவித்துள்ளார். சொன்னதை செய்தவர் ஸ்டாலின், 200 இடங்களில் வெற்றி நிச்சயம் என திருச்சியில் KN நேரு பேசியுள்ளார். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து திருச்சியில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னபடி நிறைவேற்றியவர் முதல்வர் MK ஸ்டாலின் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு புகழாரம் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மாநகரை அழகுபடுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நீதிமன்றம் முன்புள்ள ரவுண்டானாவில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட பேனாமுனை சிலையை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் திறந்து வைத்தார். தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கி தமிழ்நாடு அரசின் அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாஜகவின் அச்சுறுத்தலுக்கு அடிபணிந்தால் விஜயின் அரசியல் சூன்யமாகிவிடும் என திருமாவளவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை புதூர் 4வது போலீஸ் பட்டாலியன் படைப்பிரிவில் பணிபுரிந்த பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த SV செந்தில்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் நாவலூர் பகுதியில் இன்று அதிகாலை நிகழ்ந்த சிலிண்டர் வெடி விபத்து அந்த பகுதியையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மக்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அதிகாலை வேளையில் ஒரு குடியிருப்பில் எதிர்பாராத விதமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இந்த விபத்தின் வீரியம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால் அந்த வீடு முற்றிலும் இடிந்து தரைமட்டமானதுடன் அண்டை வீடுகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோர விபத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கி 1.5 வயது ஆண் குழந்தையான தீரன் மற்றும் 4 வயது சிறுமி கிரிஷிகா ஆகிய 2 பிஞ்சுகள் சம்பவ இடத்திலேயே துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த சஞ்சய், சோனியா, சித்ரா மற்றும் ஆண்டை வீட்டை சேர்ந்த பிரதீப் என்ற சிறுவன் என மொத்தம் 4 மீட்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் மாவட்ட உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். முதற்கட்ட தகவலின்படி எரிவாயு கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் முள்ளிக்குளத்தூர் ஏரியில் விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்ய அண்ணா பல்கலைக்கழக நிபுணருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நமது நிருபர் ரூபாய் 31 லட்சம் கோடி இழப்பு. ஈரானின் தொடர் தாக்குதல் எதிரொலியாக ஈராக்கில் உள்ள அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேற அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. மந்தைவெளியில் அடிப்படை வசதிகள் இல்லாத கருத்தரிப்பு மருத்துவமனையா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. அறுவை சிகிச்சையில் பெண் பரிதாபமாக மரணமடைந்துள்ள நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,18,080 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,760 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.